Hello friends, welcome to our channel வெற்றி சிறைகள் பயிற்சி மையம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவம்பர் 12 மற்றும் 13க்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளை அன்னன்னைக்கே நீங்க பார்க்கணும்னா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினத்துக்கான முக்கிய நாள் இன்று வேர்ல்டு நிமோனியா டே நவம்பர் 12. 2009ஆம் ஆண்டு நவம்பர் 2இல் முதலாவது உலக நுரையீரல் அலர்ஜி நாள் கொண்டாடப்பட்டது. 2010 முதல் இது நவம்பர் 12ஆம் நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, முதலாவது உலக நுரையீரல் அலர்ஜி நாள் என்று கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 2009ஆம் ஆண்டு நவம்பர் 2இல் கொண்டாடப்பட்டது. இது 2012ஆம் நாளில் எப்போது கொண்டாடுறாங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்ததாக 5வது ஆயுர்வேத தினமான நவம்பர் 13ஆம் தேதி அன்று ஜாம் நகரில் ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் ஜெய்ப்பூரில் தேசிய ஆயுர்வேத மையத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இதோட தீம் ஆயுர்வேதா ஃபார் கோவிட்-19. ஆயுஷோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. அடுத்ததாக இந்தியா ஆசியான் 17வது உச்சி மாநாடு வியாழக்கிழமை நடைபெறுகிறது. இணைய வழியில் நடைபெறும் இந்த மாநாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, வியட்நாம் பிரதமர் நுயேன் ஜுவான் புக் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்குகின்றனர். ஆசியான் அமைப்பில் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புருனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா ஆகிய 10 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர். ஆசியான் இந்தியா 16வது உச்சி மாநாடு கடந்த ஆண்டு நவம்பரில் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் நடைபெற்றது. இது எப்படி கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குன்னா, இந்தியா ஆசியான் எத்தனையாவது உச்சி மாநாடு இந்த வருடம் நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம். இது 17வது உச்சி மாநாடு. இந்தியா ஆசியான் 16வது உச்சி மாநாடு கடந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம். தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் நடைபெற்றது. அடுத்ததாக சர்வதேச குதிரையேற்ற கூட்டமைப்பின் போட்டிகள் இம்மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் தில்லியில் உள்ள இராணுவ போலோ மற்றும் குதிரை ஓட்ட பந்தய மையத்தில் நடைபெற்றுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தனிநபர் மற்றும் குழு பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை இந்தியா அணி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இது கேள்வி எப்படி கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தனிநபர் மற்றும் குழு பிரிவில் இந்தியா எந்த பதக்கம் பெற்றது அப்படின்னு கேட்கலாம். இந்தியா வெள்ளி பதக்கம் பெற்றது. காலநிலை மாற்றத்தால் அடுத்த 80 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் உள்ள உயிரினங்களில் 23% வாழ்விடங்கள் குறைய வாய்ப்பிருப்பதாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வுக்குழுவால் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய ஆய்வில் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக கரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட ஒலிம்பிக் போட்டிகள் 2021ஆம் ஆண்டு ஜப்பானில் நிச்சயம் நடைபெறும் என பன்னாட்டு ஒலிம்பிக் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் பிரதமர் யோஷிஹைடே சுகா. இது கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, 2011ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெறும் என்று பன்னாட்டு ஒலிம்பிக் ஆணையம் தெரிவித்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2021ஆம் ஆண்டு ஜப்பானில் நடைபெறும் என்று பன்னாட்டு ஒலிம்பிக் ஆணையம் தெரிவித்துள்ளது. அடுத்தது ஆத்ம நிர்பார் பாரத் 3.0 திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.65 லட்சம் கோடி மதிப்பிலான புதிய சிறப்பு பொருளாதார திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். கோவிட் சுரக்ஷா திட்டத்தின் கீழ் கோவிட்-19 தடுப்பூசி ஆராய்ச்சிக்காக உயிரி தொழில்நுட்பத்துறைக்கு 900 கோடி ரூபாய் வழங்குவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இது கேள்வி எப்படி கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா, எந்த திட்டத்தின் கீழ் கோவிட்-19 தடுப்பூசி ஆராய்ச்சிக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 900 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளார் அப்படின்னு கேட்கலாம். கோவிட் சுரக்ஷா திட்டத்தின் கீழ். அமெரிக்காவில் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள ஜோ பிடன் வெள்ளை மாளிகை சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று அழைக்கப்படும் தலைமை அதிகாரி பதவிக்கு தனது முன்னாள் உதவியாளர் ரொனால்ட் கிளைனின் பெயரை அறிவித்துள்ளார். குறைந்த அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணுசக்தி ஒப்பந்தத்தில் அனுமதிக்கப்பட்டதை போல் ஈரான் 12 மடங்கு கையிருப்பு வைத்துள்ளதாக ஐநாவின் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், சீனா, ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகளுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் கடந்த 2015ஆம் ஆண்டு கையெழுத்தானது. டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக 2018ஆம் ஆண்டு அறிவித்தார். இது கேள்வி எப்படி கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா,
இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் எந்த ஆண்டு அமெரிக்கா வந்து கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 2015ஆம் ஆண்டு. 2018ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்தார். அடுத்தது, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக 115 பரிந்துரைகளை மதன் மோகன் புஞ்சி தலைமையிலான குழு தமிழக அரசிடம் அளித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து ஆராய கடந்த 2007ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி மதன் மோகன் புஞ்சி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. இது கேள்வி எப்படி கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, மதன் மோகன் புஞ்சி தலைமையிலான குழு தமிழக அரசிடம் எத்தனை பரிந்துரைகளை அளித்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். 115 பரிந்துரைகளை அளித்துள்ளது. இது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. எதற்காகனா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து ஆராய்வதற்கு. இதோட தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி மதன் மோகன் புஞ்சி. அடுத்தது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்தியன் ஆயில் நிறுவனம் ட்ரீஷியஸ் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி நாடு முழுவதும் நவம்பர் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இந்தியன் ஆயில் பெட்ரோல் நிலையங்களுக்கு புதிய வாகனங்களில் வருபவர்கள் சார்பாக மரக்கன்றுகள் நடப்படும். கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்தியன் ஆயில் நிறுவனம் எந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்கலாம். ட்ரீஷியஸ் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மிஷன் சாகர் என்ற திட்டத்தின் கீழ் 2020 நவம்பர் 10ஆம் தேதி இந்திய போர்க்கப்பலான ஐராவத் ஜைபூடி துறைமுகத்துக்குள் நுழைந்தது. ஜைபூடி நாட்டில் வாழும் மக்களுக்கு உதவும் வகையில் உணவுப் பொருட்களுடன் பயணம் மேற்கொண்டுள்ளது. ஜைபூடி நாட்டின் சமூக விவகாரத்துறை அமைச்சர் இஃப்ரா அலி அகமது, ஜைபூடி நாட்டுக்கான இந்திய தூதர் அசோக் குமார். இது கேள்வி எப்படி கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, மிஷன் சாகர் திட்டத்தின் கீழ் 2020 நவம்பர் 10ஆம் தேதி எந்த போர்க்கப்பல் ஜைபூடி துறைமுகத்துக்குள் நுழைந்தது அப்படின்னு கேட்கலாம். இந்திய போர்க்கப்பலான ஐராவத் கப்பல் வந்து ஜைபூடி துறைமுகத்துக்குள் நுழைந்தது. ஜைபூடி நாட்டின் சமூக விவகாரத்துறை அமைச்சர் யாருன்னா இஃப்ரா அலி அகமது. ஜைபூடி நாட்டுக்கான இந்திய தூதர் அசோக் குமார். இந்திய போட்டியியல் ஆணையகம் ஜியோ பிளாட்ஃபார்ம் லிமிடெடின் 7.73% பங்குகளை கூகுள் இன்டர்நேஷனல் எல்எல்சி வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளிட்ட ஓடிடி தளங்களை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ரயில்வே துறையின் பொறியியல் கட்டுமான நிறுவனமான இர்கான் இன்டர்நேஷனலின் 15% பங்குகளை விற்பனை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அடுத்ததாக, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு 2020ஆம் ஆண்டில் -8.9% இருக்கும் என சர்வதேச தர குறியீட்டு நிறுவனமான மூடிஸ் இன்வெஸ்டார் சர்வீசஸ் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. ஒரே தடவையில் 14,336 பெட்டகங்களை ஏற்றி வந்த மிகப்பெரிய சரக்கு கப்பலான MV/MSC ஃபெய்த் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்துக்கு புதன்கிழமை வந்தது. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் இவ்வளவு பெரிய சரக்கு பெட்டக கப்பல் வருவது இதுவே முதல் முறையாகும். இந்தியாவில் முற்றிலும் கட்டி முடிக்கப்பட்ட ஸ்கார்பின் ரக வஜீர் நீர்மூழ்கி கப்பல் வியாழக்கிழமை அரபு கடலில் வெள்ளோட்டம் விடப்பட்டது. இது இந்திய கடற்படைக்கு சொந்தமான 5வது ஸ்கார்பின் ரக கப்பலாகும். இந்திய கடற்படையின் ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் பிரான்ஸ் கடற்படை பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி சார்பில் வடிவமைக்கப்பட்டு இந்தியாவின் தெற்கு மும்பையில் உள்ள மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் 6 கல்வாரி ரக நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டு வருகின்றன. இது கேள்வி எப்படி கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஸ்கார்பின் ரக கப்பல் இது எத்தனையாவது கப்பலாகும் அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்குது. இது 5வது ரக கப்பலாகும். இதோட பேர் என்ன அப்படின்னா வஜீர் நீர்மூழ்கி கப்பல். தரையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வான் இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த S-400 ரக 5 தொகுப்பு ஏவுகணைகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கான ரூபாய் 36,500 கோடி ஒப்பந்தத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியா மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவிடம் இதன் முதல்கட்ட ஒப்படைக்கும் பணி தொடங்கிவிடும் என்று ரஷ்யா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, அஞ்சலக சேமிப்பு கணக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகையாக ரூபாய் 500 உயர்த்தி கொள்ள வரும் டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
அடுத்ததாக பஹ்ரைன் நாட்டின் நீண்ட கால பிரதமர் என்ற சிறப்பை பெற்ற 84 வயதான ஷேக் கலிபா பின் சல்மான் அல் கலிஃபா நவம்பர் 11 அன்று காலமானார். இது எப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, பஹ்ரைன் நாட்டில் நீண்ட கால பிரதமர் என்ற சிறப்பை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அவர் ஷேக் கலிபா பின் சல்மான் அல் கலிஃபா. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ரூபாய் 328.66 கோடி மதிப்பிலான 29 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அரசு மாணவர்களுக்கு கலைஞர் பெயரில் காலை சிற்றுண்டி திட்டத்தை புதுச்சேரி அரசு நவம்பர் 12ஆம் தேதி அன்று தொடங்க உள்ளது. இது எப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, அரசு மாணவர்களுக்கு கலைஞர் பெயரில் காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்திய அரசு எது அப்படின்னு கேட்கலாம். புதுச்சேரி அரசு. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 லட்சம் பட்டாசு தீப்பற்று தொழிலாளர்களின் நலன் கருதி தனி நல வாரியம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். அடுத்ததாக அகமதாபாத்தை சேர்ந்த 6 வயது சிறுவன் அர்ஹாம் உலகின் இளம் கணினி புரோகிராமர் என்ற பட்டத்தை வென்று கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். கேள்வி இது எப்படி கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, உலகின் இளம் கணினி புரோகிராமர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அகமதாபாத்தை சேர்ந்த 6 வயது சிறுவன் அர்ஹாம். 2 கோடி கட்டுமான தொழிலாளர்களின் வங்கி கணக்குகளில் ரூபாய் 5000 கோடி செலுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக 5 வருட காலத்துக்கு 10 முக்கிய துறைகளுக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்துக்கு ரூபாய் 1,45,980 கோடி உதவி தொகையாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான். இத்தோட இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிவடைகிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறுகைகள் வாலண்டினா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.